ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42 அதிகாரம் 1 திருவசனம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிக்கிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். இந்த காலை வேளைகள் ஒரு நாணலை போல. நாணலுக்கு பல போராட்டங்கள் உண்டு. நாணல் என்றால் நாம் ஏதோ சாதாரணமாக நினைத்து விடுகிறோம். இந்த நாணலில் தான் பாய் செய்கிறார்கள், இந்த நாணலில் தான் கூரைக்கு விடல் என்று சொல்லுகிற விடலை போடுகிறார்கள். அது ஒரு வகையான நாணல். இந்த நாணல் தான் பல விதங்களில் உதவியாக இருக்கிறது. பல விதங்களில் ஜனங்களை பாதுகாக்கிற கருவியாக இருக்கிறது, உபகரணமாக இருக்கிறது. அந்த உபகரணங்கள் எல்லாம் மேட் இருக்குது, அந்த நாணலில் செய்யப்படுகிற பெட்டிகள் இருக்கிறது, பேக் இருக்கிறது, இப்படி பல காரியங்கள் இருக்குது. வேதத்தில் இந்த நாணலை குறித்து முக்கியத்துவம் வாய்ந்த சில காரியங்களை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது என்னவெனில், மோசேயை கொல்லும்படி பார்வோன் தன் சேனைக்கு கட்டளையிடுகிறான். ஆனால் மோசேயை பாதுகாக்கும்படி கர்த்தர் ஒரு திட்டத்தை மோசேனுடைய தாய் தகப்பனுக்கும் அவருடைய சகோதரிக்கும் ஆண்டவர் தருகிறார். அது என்னவெனில், நாணலினால் ஒரு பெட்டியை செய்து அந்த நாணல் அந்த பெட்டியிலே தண்ணி புகாதபடி அதை கீழினால் பூசி அதை தண்ணிலே மிதக்க வைத்து அதற்குள்ளே சில துணிகளை வைத்து அதற்குள்ளே அந்த குழந்தையை வைத்து அதை மூடி அது முதலைகளுடைய வாயில் படாதபடி, மற்றவருடைய கண்களில் அது படாதபடி அதை பத்திரமாக பாதுகாத்து அரசருடைய குடும்பத்திலிருந்து இந்த பிரின்சஸ் பார்வோனுடைய தங்கை, அரசவையில் இருக்கக்கூடிய அவ பிரின்சஸ் என்று அழைக்கப்படுகிற அந்த இளவரசி வந்து ஸ்நானம் பண்ண வரும்பொழுது அந்த பெட்டியை பார்க்கிறார். அது நாணல் பெட்டி. அந்த நாணல் பெட்டி பப்பிராஸ் என்று சொல்லுகிற ஒரு வகையான நாணலில் செய்யப்படுகிறது. அந்த பப்பிராஸ் என்று சொல்லுகிற அந்த நாணல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, திக்காக, ஸ்கொயர் டைப்ல அந்த நாணல் இருக்கும். அந்த நாணல் அழகாக படியும். அதை அழகாக பின்னி எடுத்து அதில் கீழே பூசி அதை ஒரு பெட்டியாக செய்தார்கள். இப்ப ஆண்டவர் நமக்கோ பேசுகிற காரியம் என்ன அப்படின்னா, இந்த நாணல் காற்று வேகமாய் அடிக்கும் பொழுது நிறைய நாணல்கள் முறிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, உடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பல போராட்டங்களுக்கு நடுவில் நீ உடைந்தாலும் நீ முறிந்தாலும் அப்படியே நீ முறிந்து போய் அழிந்து போய்விடு என்று நான் விடாமல், நெறிந்த நாணலை முறியாமல், அது நெறிந்து போய் இருக்கிறது, அது உடைந்து போய் இருக்கிறதை முறித்து வெளியே தூக்கி போடாமல் அதை கட்டி. இரண்டாவது, மங்கி எரிகிற திரி. இந்த மங்கி எரிகிற விளக்கை குறித்து வேதம் நமக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் தீபங்கள் ஏற்றி வைக்கப்பட வேண்டும். இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ஒர்க் ஃபார் த priest. அந்த ஆசாரியனுடைய வேலை அது. ஆசாரியன் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஆசாரியனுடைய வேலை அது. பிரதான ஆசாரியன், அவருக்கு கீழே இருக்கிற நிறைய ஆசாரியர்கள், உதவி ஆசாரியர்கள், அவருடைய வேலை அந்த தீபத்தை அணையாமல் பார்த்து கொள்வது.
இந்த தீபம் அணையாமல் பார்த்து கொள்வது, அந்த தீபம் கொஞ்சம் குறைந்து எரிந்தால் கூட அந்த ஆசாரியன் கிட்டே போய் 7 அகல்கள் அந்த விளக்கில் இருக்கும். அந்த 7 அகல்களிலேயும் திரியை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்து அதை கத்தரித்து, அந்த எரிந்து தீய்ந்தவைகளை கத்தரித்து பொற்பாத்திரத்தில் அதை எடுத்துக்கொண்டு, எண்ணெய் குறைந்திருந்தால் அதற்கு ஒலிவ எண்ணெயை ஊற்றி அந்த பாத்திரம் நிரம்பி, அதாவது அந்த அகல்கள் எல்லாம் நிரம்பி 10 மணி நேரமானாலும் அது எரிவதற்கு ஏற்றபடி அதை ஆயத்தப்படுத்தி, அதை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவர்கள் பார்க்க வேண்டும். அதுக்கு தான் ஆசாரியனுடைய வேலை. அங்கே தீர்ந்து ஏதாவது ஒரு புகை வந்துவிட்டால் அவ்வளவுதான். அதனால அதை அவ்வளவு கண்ணும் கருத்துமாக பார்த்து அதை கட் பண்ணி அதை சரி பண்ணி எடுப்பதற்காகவே பொற்பாத்திரங்கள், கத்தரிக்கோள்கள், அதற்கு ஸ்பூன்கள் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த எண்ணெய் ஊற்றுவதற்கு ஸ்பூனு, அதை அள்ளி கொண்டு வந்து அதில் ஊற்றுவதற்கான எல்லா உபகரணங்களும் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த விளக்கு மங்கும் பொழுது அதை ஏற்றி வைக்கிறது ஆசாரியனுடைய வேலை. அதே போலதான் நம்முடைய வாழ்வில் பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் நாம் பல நேரங்களில் சோதனைகள், வேதனைகள், நெருக்கடிகள், நாம் எல்லாவற்றிலும் குறைபட்டு நெருக்கடியில் அப்படியே மனம் நொந்து இனி என்னடா அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, இந்த பிரதான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார் அல்லவா? அவர் வந்து நம்மை ஆறுதல் படுத்தி, இல்லை, நான் உன்னை மீண்டும் எரிய பண்ணுகிறேன், மீண்டும் ஒளிவீச பண்ணுகிறேன் என்று நம்மை ஒளிவீச செய்கிறவர். அந்த அக்கினி அவிழ்ந்து போகாதபடி, அணைந்து போகாதபடி அதை மீண்டும் தூண்டிவிட்டு, இவ்வளவுதான் என்று சொன்னபோது, இல்லை, இனிதான் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்துவதை சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய சங்கீதங்களில் மிக அழகாக அருமையாக சொல்லுகிறார். சங்கீதம் 51, சங்கீதம் 52 இவைகளை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே என்றால் அதில் அவர் சொல்லுவார், என்னை இவ்வளவு வேதனைப்படுத்தினார்கள். சங்கீதம் 22 மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாய்கள் என்னை சூழ்ந்து கொள்ளது, துர்ச்சன பிரவாகம் என்னை சூழ்ந்தது, என் உதடு, என் சதை, என் எலும்புகளோடு ஒட்டி கொண்டது, கண்ணீர் சிந்துவதற்கு எனக்கு கண்ணீர் இல்லை. அவ்வளவு வேதனை, அவ்வளவு பாடுகள், அவ்வளவு பிரச்சனைகள், இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அனுபவித்தார். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், தீபத்தை, மங்கி எரிகிற தீபத்தை அணையாமல் அதை மீண்டும் தூண்டிவிட்டு எரிய பண்ணுகிறது கர்த்தர். 3வது சொல்லுகிறார், அவர் நியாயத்தை வெளிப்படுத்துவார். இப்ப நெறிந்து போனது, மங்கி எரிகிறது, இதுல நாம் சோர்வடைந்திருப்போம். எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காதா? எனக்கு ஒரு நீதி கிடைக்காதா? எத்தனை காலங்கள், எத்தனை நாட்கள், எத்தனை வருடங்கள். I am so on days I am waiting for the God's miracle. தேவனுடைய அற்புதத்திற்காக நான் காத்திருக்கிறேன், தேவனுடைய நியாயத்திற்காக நான் காத்திருக்கிறேன், தேவனுடைய நீதிக்காக நான் காத்திருக்கிறேன். பட் ஸ்டில் I didn't get anything. நான் இதுவரை அவைகள் ஒன்றும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தத்தோடு இருக்கிறோமே. நமக்கு நியாயம் செய்வதுதான் அவருடைய பிரதானமான கடமை. அவர் நீதி நியாயம் செய்கிற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவரை போல ஒரு பெரிய மேன்மையான ஆண்டவர் எவரும் இல்லை. அவர் நமக்கு நியாயம் செய்யவில்லை என்று கவலைப்படுகிறோமா? நமக்கு நியாயம் செய்வது அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தி அதற்காகவே தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்தார். அவருடைய காயங்களினால் நாம், அவருடைய தழும்புகளினால் நாம் சுகமடைகிறோம். அவருடைய காயங்கள் நமக்காக, அவருடைய தழும்புகள் நமக்காக, நமக்கு நியாயம் செய்யும்படி பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
நம்மை குறித்த பிதாவினிடத்தில் பரிந்து பேசி, என் மகனுக்காக நான் சிலுவையில் அறையப்பட்டேனே, என் மகளுக்காக நான் சிலுவையில் அறையப்பட்டேனே, அவளுக்கு ஒரு நியாயம் செய்து விடாமல் இருக்க முடியுமா? அவளுக்கு ஒரு நியாயம் செய்து விடுங்க. என் மகனுக்கு ஒரு நியாயத்தை செய்து விடுங்கள். சேனைகளின் கர்த்தரும் 24 மூப்பரும் அவர் அப்படி பேசும் பொழுது உடனடியாக immediately order shall pass from the heaven. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, எவைகளை ஒருமனப்பட்ட பூமியில கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், எவைகளை ஒருமனப்பட்ட பூமியில கட்ட விழுப்பீர்களோ அது பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்ப தேவனுடைய கட்டளை அகர்ந்த புறப்பட்டு வரும். தேவனுடைய கட்டளை அகர்ந்த புறப்பட்டு வரும் பொழுது நியாயம் வெளிப்படும். ஏன் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார், ஏன் ஆண்டவர் பொறுத்து இருக்கிறார்னா, அந்த அக்கிரமம், எதிராளிகளுடைய அக்கிரமம், எதிராக செயல்படுகிறவனுடைய அக்கிரமம், எதிராக செய்கிறவனுடைய அக்கிரமம் நிறைவடையவில்லை. ஒரு சமயம் ஒரு மனிதன் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிற மனிதன் அவன் வந்தானா, அந்த வட்டிக்கு வாங்கினவங்க மிரண்டு போயிடுவாங்க. வட்டிக்கு காசு கொடுக்குறவரில் ரொம்ப அழகா பழம் நடுவி பாலில் விழுந்த மாதிரி அப்படியே பழத்தை தேனில் ஊற வச்சு கொடுத்த மாதிரி அப்படி இன்பமா பேசுவான். ஒரு எத்தனை லட்சம் நான் தரேங்க, நீங்க பிசினஸ் தானங்க பண்றீங்க, நீங்க அநியாயமா பண்றீங்க, நீங்க வட்டிக்கா விடுறீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு வேணா தரலாம், மாசம் மாசம் வட்டி மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவான். ஒருத்தவங்க அவர்கிட்ட சில ஆயிரங்கள், அப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 90,000 கடன் வாங்கியிருந்தாங்க. அதுல ஒரு 3 மாடு வச்சிருந்தாங்க, பசு மாடு. மீதி எல்லாம் ஒரு 10 மாட்டுக்கு மேல வாங்கினாங்க. வாங்கி ஒரு பெரிய பால் பண்ணை மாதிரி வைத்து அவர்கள் நடத்தினார்கள். இந்த பண்ணை நடத்தி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அவர்கள் வேலை செய்த அந்த மில் பஞ்சாலை மூடப்பட்டது. பஞ்சாலை மூடப்பட்ட உடனே இவங்க இந்த தொழிலே நல்ல வருமானம் என்று சொல்லி அவர்கள் அதையெல்லாம் பெருசா நினைக்கல. இந்த தொழில நல்லா ஈடுபாடு பண்ணி அங்கிருந்து கிராமங்கள்ல இருந்து வைக்கல் புல்லெல்லாம் எங்கெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து மாட்டுக்கு நல்லா போட்டு பராமரித்து எல்லா மாடும் கன்றுக்குட்டி போட்டு அது வளருகிறது. அந்த பண்ணை வளருகிறது. இது மிகவும் முக்கியமான பகுதியில ஒரு பெரிய இடத்துல அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இது பக்கத்துல இருந்த ஒரு அம்மாவுக்கு கண்ணை உறுத்திடுச்சு. அவன் மந்திரவாதிகிட்ட போனா சூனியம் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டான். வச்ச உடனே அப்ப ஒவ்வொரு மாடா பாதிக்கப்படலை. என்ன நடந்ததுன்னா, அவங்க காலையில எழுந்துச்சு பால் கறக்க வந்து மாட்டை எழுப்பின பொழுது ஒரு மாடும் எழும்பவில்லை. அத்தனை மாடும் செத்து போச்சு. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அத்தனை மாடும் செத்து போச்சு. இப்பதான் 90,000 கடன் வாங்கி மாடெல்லாம் வாங்கி இவங்களுடைய 3 மாடு எல்லாம் செத்து போச்சு. அடுத்த மாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் காசு இல்லை. இப்போ அவன் வட்டிக்காரன் வருவான். ஒரு 5 மாசம் வட்டி கொடுத்துருப்பாங்க. அவனும் சந்தோஷமா வாங்கிட்டு போனா 6வது மாசம் வட்டிக்காரன் வருவான். இவங்க அந்த வட்டிக்காரன் வந்த உடனே அவங்ககிட்ட சொல்றாங்க, ஏன் இப்படி ஆகிப்போச்சு, எங்க மாடெல்லாம் செத்து போச்சு, அதனால தயவு செய்து நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாங்க உங்க பணத்தை திருப்ப கொடுத்துருவோம், ஏமாத்த மாட்டோம், எனக்கு இப்ப வாழ்வாதாரம் இல்லை. அப்ப அவரு என்ன சொல்லிட்டாரு, இல்லைம்மா நான் அடுத்த வாரம் வருவேன், என் வட்டி காசை எடுத்து வைங்க, இல்லைன்னா அசலை எடுத்து வைங்க, இந்த 2த்துல எதுவுமே செய்யலைன்னா அப்புறம் நான் நீங்க நினைச்ச மனுஷனா இருக்க மாட்டேன் அப்படின்னு போயிட்டார். பயங்கர நெருக்கடி, அந்த குடும்பம் பயங்கர நெருக்கடி. அப்படி அந்த நெருக்கடியில் இருக்கும் பொழுது இந்த மனிதன் அந்த வீட்டுல 2 வாலிப பிள்ளைகள் இருப்பார்கள். அந்த 2 வாலிப பிள்ளைகளை பார்த்து முறைச்சிட்டே சொல்லுவான், நீ பணம் கொடுக்கலன்னு வச்சுக்கோ,
உன் வீட்டில் 2 வாலிப பிள்ளை இருக்கு, மறந்துடாத. அந்த பிள்ளைகள் கூசி போய் நிற்கும். அந்த 2 வாலிப பிள்ளைகளை என்ன நடக்கும்னு தெரியாது. சொல்லிட்டேன். நீ நினைச்சிட்டு இருக்க நான் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விடுத்துட்டு போயிடுவான். திடீர்னு ஒரு நாள் அவன் வர்றதில்லை. அவன் வரல, 1 மாசம் வரல. இந்த அம்மாவுக்கு பெரிய நிம்மதி. என்ன ஆச்சுன்னே தெரியல அந்த ஆளுக்கு அப்படின்னு. அப்போ இவங்களுக்கு கடையில் ஒரு அம்மா பழக்கம். அந்த அம்மா மூலமா இவங்களை அந்த பழக்கப்பட்ட அந்த அம்மா இவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு, வாங்கக்கா, என் வீட்டுக்கு நீங்கள் வந்ததே இல்லைக்கா, வாங்கக்கான்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காங்க. இந்த ஆளுடைய ஃபோட்டோ அவ்வளோ பெரிய ஃபோட்டோவாக அங்கே மாட்டியிருக்கு. இந்த அம்மா போனோடனே, இந்த படுபாவி இங்கேயா அப்படின்னு சொல்லி கத்திட்டாங்க. அந்த அம்மா அழுதுகிட்டே இவங்களை பார்த்து, என்னக்கா, இதுதான் உன் வீட்டுக்கார அம்மா, மன்னிச்சிருமா, இவர்கிட்ட தான் நான் காசு வாங்கினேன். ஆனால் இருந்தாலும் என் வீட்டை அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணுவேன், மிரட்டி என் பிள்ளைக்கு பாவமா. அதாங்க ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். நீதி செய்கிற ஆண்டவர், நியாயத்தை வெளிப்படுத்துகிற ஆண்டவர். அவன் அக்கிரமம் நிறைவேறும் வரை கத்தர் காத்திருப்பார். அதை நிறைவேற்றி முடிப்பார். இந்த காலை வேளையில் நீ நெருந்த நனலை போல இருக்கிறாயோ, உன்னுடைய தெரியும் அங்கே இருக்கிறதா, கவலைப்படாதீங்க. பிரதான ஆசாரியனாக இயேசு உங்கள் அருகில். அவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு நியாயம் செய்வார். ஆமென்.